என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து எனும் இந்த சிறிய தியானத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எரேமியா 30:17. அவர்கள் உன்னை விசாரிப்பட்ட சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மிக அற்புதமான ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தை பாருங்க. சீயோனை பார்த்து எல்லாரும் என்ன சொல்றாங்களாம்? உன்னை விசாரிப்பு அற்ற சீயோன் அப்படின்னு அந்த சீயோனை எல்லாரும் அங்கே பரியாசம் பண்ணுகிறார்கள். இன்னொரு வார்த்தையில் சொல்ல போனா, நோ ஒன் வில் கர்ஸ் ஃபார் யூ. உன்னை யாரும் விசாரிக்க மாட்டார்கள். நீ விசாரிப்பு அற்றவள், நீ ஆதரவு அற்றவள், உன்னை விசாரிக்கிறதுக்கு இந்த உலகத்தில் ஒருத்தரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சீயோனை அவர்கள் இழிவுபடுத்துகிறார்கள். இன்னொரு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால், உன்னைய ஏதாவது செஞ்சா உன்னை கேட்கறதுக்கு யார் இருக்கா அப்படி ஒருவேளை உலகம் சொல்லலாம். ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிற நீங்க கூட என்னை விசாரிப்பற்றவள் என்று என்னை கேட்கறதுக்கு யாருமே இல்லை, நான் படிக்கிற கண்ணீரை துடைக்கிறதுக்கு யாரும் இல்லை, அல்லது என்னை ஆற்றுவதற்கும் தேற்றுவதற்கும் யாரும் இல்லை அப்படின்னு ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் சொல்லிட்டு இருக்கலாம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று யார் சொல்லுகிறார்களோ, ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு இருக்கிறேன், நான் உனக்காக கேர் பண்ணுறேன். அதுதான் நம்முடைய ஆண்டவர்கிட்ட இருக்கிற மகிமையான ஒரு காரியம். 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இன்னைக்கு உங்களை விசாரிக்கிறதுக்கு யாரும் இல்லைன்னு ஒருவேளை நீங்கள் கண்ணீர் வடிக்கலாம். உங்களுடைய பிரச்சனைகள் பெருசாக இருக்கிறதுனால நீங்கள் நினைக்கலாம், யாரும் என்னை விசாரிக்க வரலை, என் சொந்தக்காரங்க வரலை, என் உடன்பிறப்பு வரலை, இப்படியெல்லாம் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உங்களையும் விசாரிக்க ஒருவர் உண்டு. அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒருவேளை நீங்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கலாம், அல்லது அனாதை என்று நீங்களே உங்களை முத்திர குத்தி கொள்ளலாம். தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்களும் புரிந்தவர்களும் அவரை உண்மையாய் ருசித்தவர்களும் அவரை வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டவர்களும் தைரியமாக சொல்ல முடியும், என்னை விசாரிக்க ஒருவர் உண்டு. அவரை போல ஒரு விசாரிக்கிற தெய்வம் யாரும் இல்லை. ஒருவேளை இன்னைக்கு உங்கள் சூழ்நிலை நிமித்தமாக நீங்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கலாம். ஆனால் உங்களுடைய எந்த சூழ்நிலையிலும் இயேசு வந்து உங்களை விசாரிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். பாருங்க, இந்த வசனத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உன்னை தள்ளுண்டவள் என்று எப்படி பேசுகிறாங்க பாருங்களேன். நீ தள்ளப்பட்டவள், நீ விசாரிக்க உனக்கு யாரும் இல்லாததுனால நீ விசாரிப்பு அற்றவள் அப்படின்னு உங்களை சொல்லலாம். ஆனால் ஆண்டவரோ அங்கே விசாரிக்கிறேன் என்பதற்கு அடையாளமாக அவர் என்ன செய்கிறார் பாருங்களேன். இந்த வசனத்தில் அப்படி வாசிக்கிறோம், அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன்னு சொல்கிறாங்க. அடுத்தது, உனக்கு தள்ளுண்டவள் என்று பேரிட்டாங்க, பேரே வச்சுட்டாங்களாம். தள்ளுண்டவள்னு பேர் வச்சுட்டாங்க. இங்கே பாருங்கள், தள்ளுண்டவள் என்று பேரிட்டபடியால் அப்போ சொல்கிறாரு, நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன், நான் உன்னை விசாரிக்கிறேன் அப்படின்றதுக்கு அடையாளம் என்னன்னா, உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன். அதோடு கூட சொல்கிறாரு, உன் காயங்களை ஆற்றுவேன்னு சொல்கிறாரு பாருங்களேன். உங்கள் காயங்களை ஆற்றுகிறவர், விசாரிக்கிறதனுடைய அடையாளம் என்னன்னா உங்கள் காயங்களை ஆற்றுவார். இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நமக்கு நிறையா காயப்பட்டுறோம்ல, நம்ம அதிகமாக உள்காயங்கள் ஏற்படுகிறது. ஐயோ, என்னை இப்படி பேசிட்டாங்களே, நான் ரொம்ப காயப்பட்டுட்டேன், என்னை இதை மாதிரி சொல்லிட்டாங்க, எனக்கு ரொம்ப காயத்தை ஏற்படுத்திட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? நீங்கள் காயப்படுத்தப்பட்டிருக்கலாம், யாரோ உங்களை காயப்படுத்தி இருக்கலாம். பிரியமானவர்களே, உங்கள் காயங்களை ஆற்றுகிறார். அவர் விசாரிக்கிறார் என்பதற்கு அடையாளமே உங்கள் காயங்களை ஆற்றுகிறவர் அவர். சரி, ஏன் இந்த காயம் வந்துச்சு? இந்த காயத்துக்கான காரணம் என்ன பாருங்க. அவர் காயம் கட்டுகிற தேவன் அப்படின்னு சொன்னேன். அப்போ யார் நம்மளை காயப்படுத்தினா? காயப்பட்டதுக்கான காரணம் என்ன? ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏசாயா 61ஆம் அதிகாரம் 1வது வசனம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும். யாரெல்லாம் இருதயம் நொறுங்குண்டு இருக்கிறார்களோ அவர்கள் காயங்களை கட்டுகிறார். இன்னொரு வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னு சொன்னால், ஓசியா 6ஆம் அதிகாரம் 1 வசனம். ஓசியா 6ஆம் அதிகாரத்தின் 1 வசனம். இந்த காயத்துக்கான காரணத்தை
இங்கே வாசிக்கிறோம், கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள், நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார், நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். பாருங்க, அப்போ முதலாவது இந்த காயத்துக்கு என்ன காரணம்? தேவன் நம்மை காயப்படுத்தினார். அதாவது நம்ம வாழ்க்கையில் சில சிக்ஷைகளை கர்த்தர் அனுமதித்து நம்ம செய்த சில பாவங்களின் நிமித்தம், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் சில காயங்களை தேவன் அனுமதிக்கிறார். ஆண்டவர் அடிப்பாரா? அவர் தகப்பன். எனவே நம்மை சிக்ஷிக்க அவருக்கு எல்லா உரிமையும் உண்டு. நம்மை தண்டிக்கவும் கண்டிக்கவும் எல்லா உரிமையும் உண்டு. சில நேரம் நம்முடைய பிள்ளைங்க தப்பு செய்யும்போது நம்ம ஒரு கையில் ஒரு போடு போடுறோம், இல்லை பிள்ளைகளை அடிக்கிறோம். எதுக்காக? பிள்ளைகள் திருந்த வேண்டும் என்று சொல்லி. அப்படின்னா அதோடு நம்முடைய பிள்ளைகளை நம்ம வெறுத்துருவோமா? ஒரு நாளும் வெறுக்க மாட்டோம். அதன் மத்தியில் அந்த பிள்ளைகள் மேலே நம்ம அன்பு காட்டி அந்த பிள்ளைகளை அணைத்து கொள்வோம். அந்த பிள்ளைகளுக்காக நம்ம அதிகமாக நம்ம ஜெபம் பண்ணுவோம். பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்கள் இன்றைக்கி காயப்பட்டுட்டீங்களா? அந்த காயத்துக்கு காரணம் என்ன தெரியுமா? அவர் விசாரிக்கிறார் என்பதற்கு அடையாளமே அவர் காயம் கட்டுகிறார். ஆனால் இந்த ஏன் காயப்பட்டோம், இந்த காயத்துக்கு என்ன காரணம்னு சொல்லி யோசிக்கணுமே. அப்படின்னா முதலாவது இந்த காயத்துக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவன் நம்மை அடித்தார். அப்போது தேவனுக்கு விரோதமான பாதை, தேவனுக்கு பிடிக்காத சில பாதை, இந்த பாதையில் போயிருப்போம் அப்படின்னா இன்னைக்கு திரும்பி வருவோம். திரும்பி வாங்க. பாருங்கள், தேவன் ஒருவேளை அவரை விட்டு நம்ம வெளியே போகும் பொழுது, அல்லது நாம் தேவனுக்கு விரோதமாய் வாழும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் சில பாதைகளை அவர் அனுமதிப்பார், சில காரியங்களை அனுமதிப்பார், சில காயங்களையும் அவர் அனுமதிப்பார். ஆனால் நம்ம செய்ய வேண்டியது ஆண்டவருடைய அழைப்பை ஏற்று வருவோம். பாருங்கள், அவரே நம்மை பீறினார், அவரே குணமாக்குவார், ஆற்றுவார், கட்டுவார். அப்படின்னா இன்றைக்கி மனம் திரும்பி வருவோமா? ஆண்டவரே, உங்களை விட்டு தூரம் போனதுனால தான்ப்பா இது நடந்துச்சு, இது என் வாழ்க்கையில் இது நடந்ததுக்கு காரணம் உங்களை விட்டு நான் விலகிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி வந்தால் எந்த தகப்பனும் ஏற்றுக்கொள்வார்ல. அதனால தான் இயேசு சொல்கிறார், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லைன்னு சொன்னாரே. இன்றைக்கி வருவோம். ஒருவேளை இன்றைக்கி உன்னை விசாரிப்பட்டவர்கள்னு சொல்லி உங்களை காயப்படுத்தியிருக்கலாம். உங்கள் காயங்களுக்கு காரணம் என்ன? கர்த்தர் நம்மை அடித்தார், தண்டித்தார், கண்டித்தார். ஆனால் அவர் நம்மை சேர்த்து கொள்வார், காயம் கட்டுவார். காயம் கட்டுகிற ஆண்டவரை தேடி வரலாமா? இன்றைக்கி ஆண்டவருக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்க. ஆண்டவர் இன்றைக்கி உங்களை ஏற்று உங்களை அணைத்து கொள்வார். ஓசியா 6ஆம் அதிகாரம் 1 வசனத்தை இந்த நாளினுடைய மனப்பாட வசனமாக குறித்து கொள்ளுங்க. ஓசியா 6:1. ஜெபம் பண்ணலாமா? தகப்பனே, நாங்கள் காயப்பட்டதுக்கு காரணம் நாங்கள் உங்களை விட்டு விலகி போனதுனால, ஆண்டவரே, நாங்கள் உமக்கு விரோதமாக பாவம் செய்ததுனால நீங்கள் எங்களை கண்டித்து சிட்சித்து தண்டித்து எங்களை நல்வழிப்படுத்துகிறீங்க. அதை நாங்கள் உணர்ந்து கொண்டு நாங்கள் திரும்பி உங்கள் சமூகத்திற்கு வந்து நீர் விரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழ எங்களை ஒப்பு கொடுக்குறோம். எங்கள் காயங்களை ஆற்றுகிறீர். அதனால தான் சொன்னீங்க, உன்னை விசாரிப்பட்டவர்கள்னு சொல்லி உன்னை காயப்படுத்தியிருக்கலாம், ஆனால் நான் உன்னை விசாரிக்கிறேன்னு சொல்லி எவ்வளவு உரிமையாய் எங்களுக்கு இந்த வாக்குத்தத்தத்தை தந்தீங்க. உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் உமக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய கையுக்குள்ளாக அடங்கி வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருடைய காயங்களையும் ஆற்றும். உம்முடைய பிள்ளைகளை மறுபடியும் மகிழ பண்ணும். இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.